செஃப் தினுவின் பனீர் பெப்பர் ஃப்ரை தான் சென்னை அக்கார்ட் மெட்ரோபாலிட்டன் ஹோட்டல்ல ரொம்ப ஃபேமஸ். சிக்கன் அறுபத்து 5 மாதிரியே மொறுமொறுப்பா காரசாரமா இருக்கும். ஆனா இது பியூர் வெஜ். வீட்ல ஹோட்டல் டெஸ்ட்ல செய்ய இப்படி பண்ணுங்க. தேவையான பொருட்கள்: பனீர் 200 கிராம், சோள மாவு, கார்ன் ஃப்ளவர், 2 ஸ்பூன் மிளகுத்தூள், 1.5 ஸ்பூன் வெங்காயம், 1 குடைமிளகாய், அரை இஞ்சி பூண்டு பொடியா நறுக்கியது, பச்சை மிளகாய் 2, முதல் 3 வரை, கறிவேப்பிலை, சோயா சாஸ், வினிகர், உப்பு, எண்ணெய். செய்முறை: 1. பனீரை ரெடி பண்றது. பனீரை நடுத்தர சைஸ் கியூப்ஸா வெட்டிக்கோங்க. ஒரு பாத்திரத்துல போட்டு உப்பு, அரை ஸ்பூன் புதுசா அரைச்ச மிளகுத்தூள், 2 ஸ்பூன் சோள மாவு சேர்த்து பிரட்டுங்க. சோள மாவு லைட்டா கோட்டிங் மாதிரி இருந்தா போதும். அதுதான் மொறுமொறுப்புக்கு ரகசியம். 2. வறுக்கிறது. கடாயில எண்ணெய் சூடாக்கி பனீர் துண்டுகளை ஷாலோ ஃப்ரை பண்ணுங்க. எல்லா பக்கமும் பொன்னிறமா வர வரைக்கும் வறுத்து எடுத்து டிஷ்யூ பேப்பர்ல வைங்க. 3. மசாலா பேஸ். அதே கடாயில கொஞ்சம் எண்ணெய் விட்டு பொடியா நறுக்கின வெங்காயம், இஞ்சி பூண்டு, பச்சை மிளகாய், கறிவேப்பிலை போட்டு வதக்குங்க. வெங்காயம் லேசா கலர் மாறினதும் குடைமிளகாய் சேருங்க. குடைமிளகாயை ரொம்ப வதக்கக்கூடாது, கொஞ்சம் கிரஞ்சியா இருக்கணும். 4வது டெஸ்ட்டை கூட்டுறது. இதுல 1 ஸ்பூன் சோயா சாஸ், அரை ஸ்பூன் வினிகர், தேவைப்பட்டா கொஞ்சம் உப்பு, 1 ஸ்பூன் மிளகுத்தூள் சேர்த்து கிளறுங்க. ஹோட்டல் ஸ்டைல் வாசனைக்கு கடைசியா கொஞ்சம் கறிவேப்பிலை சேர்க்கிறது தான் செஃப் தினுவோட டச். 5. கலக்கிறது. கடைசியா வறுத்து வச்ச பனீரை போட்டு மசாலா எல்லா பக்கமும் படுற மாதிரி மெதுவா 1 நிமிஷம் பிரட்டி மேல கொத்தமல்லி தூவி இறக்கிடுங்க. சூடா இருக்கும் போதே சாப்பிட்டாதான் செமையா இருக்கும். இத ஃப்ரைடு ரைஸ், சப்பாத்திக்கு சைடு டிஷ்ஷா கூட வைக்கலாம். இல்லைன்னா மாலை நேர ஸ்நாக்ஸா அப்படியே சாப்பிடலாம்.